இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 10 போஸ்டிங்கில் லெபார்டரி அட்டெண்டன்ட் 6 போஸ்டிங்கும், ஸ்டாஃப் கார் டிரைவர் 4 போஸ்டிங்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது திரும்ப சொல்கிறோம் ஆன்லைனில் மட்டும்தாங்க. இந்த ஜாபுக்கு ரிசர்வேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் லெபார்டரி அட்டெண்டன்ட் ரிசர்வேஷனில் 4 போஸ்டிங்கும், ஓபிசியில் 1 போஸ்டிங்கும், SC STக்கு 1 போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் கார் டிரைவரில் அன்ரிசர்வேஷன் 2 போஸ்டிங்கும், OBC 2 போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க www.casfoseam.ங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து மே 10ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்லி அப்ளை ஆன் ஆன்லைன் மட்டும்தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் 3 போஸ்டிங்கும், அசாமில் 2 போஸ்டிங்கும், வெஸ்ட் பெங்காலில் 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமாக தமிழ்நாட்டில் 4 போஸ்டிங்கும், அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு 6 போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 10.